கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு தப்பியோடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கிருஷ்ணன் குடும்பத்துடன் தாய்லாந்து தப்பி சென்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 21 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்குல முக்கிய நபரான திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த வழக்கோட பின்னணியில் யார் யார் உள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்ட போது முக்கிய ரவுடிகளான சம்போ செந்தில் மற்றும் சிங் ராஜாவிற்கு இந்த வழக்குல தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொருவரையும் கஸ்டடி எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில அரியரன் என்பவர், அதாவது இந்த வழக்குல முக்கிய தரகராக செயல்பட்ட அரியரன் என்பவரை கஸ்டடி எடுத்து விசாரணை நடத்தும் போது பல்வேறு தகவல்களானது வெளியாகிறது. அதாவது இவருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்த நபர் சிவா என்பதும் இவர்தான் பண உதவி செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து வழக்கறிஞர் சிவாவை போலீசார் கைது செய்தனர். கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவரிடமிருந்து ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவரது வீட்டிலிருந்தும் 9 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அந்த சிவாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது. அதாவது தொடர்ச்சியாக சம்போ செந்திலுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த அவரது கூட்டாளியுமான வழக்கறிஞருமான கிருஷ்ணன் என்பவர் இந்த வழக்குல தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவர் சிவா மற்றும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சிவா மற்றும் கிருஷ்ணன் உள்ளிட்ட 3 பேர் கார்ல திருச்செந்தூர் வரை சென்றதும் அதன் பிறகு காரை சிவாவிடம் கிருஷ்ணன் கொடுத்து ஊருக்கு எடுத்து செல்லும்படி கூறியதாகவும் தான் சென்னைக்கு கொண்டு வந்த போது காரை கொண்டு வந்த போது போலீசாரிடம் சிக்கியிருப்பதாக சிவா வாக்குமூலம் அளித்தார். மேலும் இந்த கிருஷ்ணன் எங்கே சென்றார் என்பது தொடர்பாக போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் டெல்லியில் இருந்து பிளைட் மூலமாக தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இந்த சம்போ செந்தில் என்பவர் வெளிநாட்டுல பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில தற்போது அவரது கூட்டாளியும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். மேலும் ஒரு முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.